நீங்க அந்தமான் வந்ததுல இருந்தே தக்காளி நிறைய போட்டு ஏதாவது ரெசிபினாலே சமூகம் பெரிய இடம் போலன்னு ஃபீல் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு இங்க தக்காளி ரேட் விக்குது. வேலையை ஆரம்பிக்கும் போது இந்த பையனோட டிஸ்டர்பன்ஸ் வேற, அதனால அவனை பிஸி பண்ணி விடலாம்னு சொல்லிட்டு இந்த கலரிங் புக் ஆர்டர் பண்ணிருந்தேன். அது டெலிவரி ஆயிருந்ததா, அதுல கலர் பண்ணிட்டா தங்கம். அதுக்குள்ள அம்மா சமையல் வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள வந்துட்டேன். என்ன கதைனா 2 நாள் அந்த தக்காளி சாதம் சாப்பிடணும் போல டெம்ட் ஆகி போயிருச்சு. இங்க வந்ததுல இருந்தே தக்காளி விக்கிற வேலையை பார்த்துட்டு இங்க இருந்து போற வரைக்கும் அதிகமா தக்காளி போட்டு எந்த ரெசிபிஸ் கிடையாது. அதுலயும் தக்காளி தொக்கு தக்காளி சாதம் சுத்தமா கிடையாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஆனா டெம்ட் ஆகி போச்சு. ஆபத்துக்கு பாவம் இல்ல, ஒரு நாள் மட்டும் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதுவும் வெங்காயம் கம்மியா தக்காளி நிறைய போட்டு செய்யணும்னு சொல்லி மைண்ட் சொல்லுச்சு. அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இது நார்மலா வெங்காய தக்காளியை தனியா வதக்கி சாதம் போட்டு பரட்டி சாப்பிட்டு இருந்தா கூட நல்லா இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட்லயே செய்யலாம்னு சொல்லிட்டு அது மாதிரியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். எங்க மிஸ்டேக் பண்ணேன்னு தெரியல, ஆனா ஏதோ ஒரு மாதிரி கசப்பா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஒஸ்டாலாம் இல்ல, ஓரளவுக்கு சாப்பிடுற மாதிரி தான் இருந்தது. தக்காளி சாதம் செய்யணும்னு முடிவு பண்ணா அதை தக்காளி சாதம் மாதிரி செய்யணும், அதுல இடையில பிரியாணியை கொண்டு வந்தா இந்த மாதிரி தான் ஓல்ட்டி ஓடுன்னு சொல்லி என்னைய நானே திட்டிக்கிட்டு தான் இருந்தேன். கடைசியில பிரியாணி தக்காளி சாதம் பேரு வச்சுக்கிட்டு சாப்பிட்டாச்சு. அவ்வளவுதான், பாய்.